பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்யும் எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்திலே நாம் முதல் 5 மாதங்களை கிருபையாய் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 2025 வருஷத்திலே நாம் 6வது மாதத்தினுடைய முதல் நாளிலே வரும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மை நடத்தின கர்த்தர் இனியும் நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலே நம்மை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6ஆம் மாதத்தினுடைய முதலாம் நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு நிச்சயமாக நன்மை உண்டாகும், உனக்கு நிச்சயமாக நன்மை உண்டாகும். இந்த மாதத்தில் நீ எதிர்பார்க்கிறதான நன்மையை நான் உனக்கு செய்து உன்னை உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய அவர் திட்டமிட்டிருக்கும் பொழுது பிசாசு அந்த நன்மைக்கு விரோதமாக எப்பொழுதுமே கிரியை செய்து கொண்டிருப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய அவரை உயர்த்த திட்டமிட்டார். ஆனால் பிசாசு அவனுடைய சகோதரர்கள் மூலமாக அந்த நன்மையை தடுக்கும்படிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தான். அடுத்தபடியாக போத்திபாரின் மனைவியின் மூலமாக அவனுடைய நன்மையை தடுக்கும்படியான காரியங்களிலே பிசாசு ஈடுபட்டான். அன்பான பிள்ளைகளே, மனுஷர்கள் மூலமாக மனுஷர்களும் பிசாசும் கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்திருக்கிற நன்மையை தடுக்க எண்ணம் முற்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு நிச்சயமாக நன்மை செய்வேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியிலே யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 50ஆம் அதிகாரம் ஆதியாம் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே மனிதர்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தீமை செய்ய நினைத்தார்களோ அந்த தீமை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையாய் அவர் முடிய பண்ணுவார். உங்களை அழிக்க நினைத்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பதாக, உங்களை தாழ்த்த நினைத்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனையுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறதான நன்மைகள் இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை நாட்களாய் பிசாசும் மனுஷர்களும் ஆண்டவர் தடுத்து கொண்டிருந்த நன்மைகள் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய், இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.